ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா ஒரு வழியை நம்மளுடைய ரேவதியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சொல்ல முடியாது. அது மாஸ்டர் பிளான் போட்டு அந்த எஸ்எஸ்கேவோட கார் சாவியை தூக்கணும் தாங்க ஹைலைட்டாக சொல்ல முடியும். அதனால தாங்க அவங்க பின்தொடர்ந்து வர முடியல. நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா தயங்கிக்கிட்டே ஆட்டோ இறங்கி நிற்கிறாங்க. நம்ம ஆட்டோ சோதம் கேட்டதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானி பக்கம் இருந்த நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராருங்க. அந்த நேரத்தில் நம்முடைய ஜானியோட மனசு எப்படி பாடுபட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்த்தம்மா ஆனால் அவள் தான் பெத்தம்மான்னு தெரிஞ்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியல. கௌதம் என் பக்கம் இருப்பானான்னு தெரியல. இப்போ அவள் யாருன்னே தெரியாது. எப்போ அம்மான்னு சொல்லிட்டு பெத்தம்மான்னு மாதிரி ஓடுறானே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. அவங்க சொல்லனாலையும் அவங்களுடைய பெத்த பாசம் தாங்க நம்முடைய கௌதம் இழுத்து கொண்டு போய் அவங்கள பார்க்க வைக்கிறதாங்க சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானியுமே வெளியே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானிக்கு பயங்கரமாக ரேவதி மேலே கோவப்படுறாங்க. ஏன்னா நம்முடைய கௌதமோட செயல் பார்த்துட்டு எங்கே கௌதம் நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு இதில் தாங்க கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் போயிட்டு ரேவதி அம்மா வந்துட்டீங்களா, நானே இலக்கிய கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ண, நானே கூட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஆனால் அவள் இன்றைக்கே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. நான் ஆஃபீஸில் வேலை இருந்துச்சு, அதனால தான் போயிட்டேன், உங்களை கூப்பிட வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய ரேவதி பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்னப்பா அவ்வளோ என்னுடைய மக மாதிரி தானே, நீ மக மாதிரி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே இருந்தாலும் இந்த வீட்டுக்கு தானே வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய ரேவதி நம்முடைய ஜானியோட முகத்தில் கலையே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் என்ன ஜானோ கம்மனே இருக்க, ரேவதி அம்மா இருக்காங்க, ஒரு வார்த்தை கூட பேசலன்றப்ப கேட்டது பார்த்தீங்கன்னா, அது இல்லைம்மா, அது இல்லை, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன்ல, அதனால தான்டா கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய ஜானிக்கு வீட்டுக்குள்ளே நம்மளுடைய ரேவதி அனுபவிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க பிளட் கேன்சர்னு தெரிஞ்சதுனால தான் அனுபவிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் உலகத்தை விட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் கௌதம் கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும், உண்மையை மறைச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு சேர்த்திருக்காங்க. இது எது வரைக்கும் கொண்டு போகுதுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் நம்முடைய ரேவதி நான் தான் உன்னுடைய மகன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்ம இலக்கியாவும் நம்முடைய ரேவதியுமே தன்னா நம்ம மூடி வச்சிருக்கிறது தப்பு. ரேவதி கடைசி தருவாயில் இருக்கிறப்ப நம்ம இந்த உண்மையை கௌதம் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. இதுக்கு மேலே ஒரே வீட்டில் யாரை அம்மா அம்மானு நம்முடைய கௌதம் கூப்பிட போகிறாரு, அவருடைய பாசத்தை யாருக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்க போது. இதில் நம்ம இலக்கியா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறாங்கன்றதாங்க. அதே சமயம் நம்ம இலக்கிய மேலே நம்முடைய ஜானிக்கு கோவப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்முடைய கௌதம் ரேவதி அம்மான்னு ஒரு இடம் இதுக்கெல்லாம் காரணமே இலக்கியா தான் அப்படின்றதுக்கு கோவப்படுறதுக்கு 100% கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. வரப்போகிற எபிசோட் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மறக்காத நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.